ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆடிப்பட்ட விதைகள் தான் விதைக்க போகிறோம். நாளே கார்டனை க்ளீன் பண்ணி பாத்தி எல்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு. நல்ல தூரல் போட்டுட்ருக்கு. என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே உழவர் சந்தையில் தான் வாங்கினேன். இது புடலங்காய். எல்லா பேக்கெட்டுமே 10 ரூபாய் தான் நண்பர்களே. இது புடலங்காய். சிறுகீரை. கீரை மட்டும் நல்லா புசு புசுன்னு இருக்க மண்ணில் விதைக்கணும். இது பாகற்காய். இது செடி பீன்ஸ், கொத்தரங்காய், முள்ளங்கி, தக்காளி, புளிச்சக்கீரை, பாலக்கீரை, வெண்பூசணி விதை, புடலங்காய் விதை எல்லாமே வேலியோரம் போட்டிருக்கேன். இது கேரட் விதை. நான் போன வருஷம் என்கிட்ட இருந்த காயிலேருந்து விதை எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன விதைன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா பழுத்ததுக்கப்புறம் அதை நல்லா அழுக வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சாம்பல் போட்டு வைக்கும்போது அது எத்தனை வருஷம்னாலும் முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் விதை வச்சிருக்கேன். வெண்டைக்காவும் வச்சிருக்கேன். வெண்டைக்காய் எல்லாமே என்னோட செடியிலேருந்து எடுத்தது. இது சிவப்பு வெண்டைக்காவும் இருக்கு, பச்சை வெண்டைக்காவும் இருக்கு. ஆன்லைன்லேயே போட்டு கொஞ்சம் விதை வாங்கியிருந்தேன். அந்த விதையுமே நல்லா தான் இருந்தது. எல்லாமே போன வருஷம் போட்டேன். மொத்தம் முளைச்சிது. முள்ளங்கி எல்லாமே நல்லாவே வந்தது. அதுக்கப்புறம் நான் கீரை விதைச்சேன். கீரை மட்டும் எப்படி விதைக்கணும்னா, நல்லா மண்ணை கொட்டி நல்லா புசு புசுன்னு ஆக்கிடணும். புசு புசுன்னு ஆனதுக்கப்புறம் அதில் மணல், கீரை விதை கூட மணல் கலந்து நல்லா நம்ம விதைக்கணும். இந்த எருவெல்லாம் களைச்சி விட்டுக்கலாம். எருவெல்லாம் களைச்சி விட்டுட்டு விதை விதைக்கணும். ரெடி பண்ணியாச்சு. விதை எப்படி விதைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அணில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால விதையெல்லாம் எடுத்து சாப்பிடுது. அதனால நான் கொஞ்சமாக பள்ளம் கூட இல்லை, கொஞ்சமாக லைட்டாக அதை இது பண்ணி கொஞ்சமாக விதையெல்லாம் விதைச்சிட்டு இருக்கேன். இது கத்திரிக்காவும் மிளகா விதையெல்லாம் இப்படி விதைக்கிறேன். தக்காளி மட்டும். மீதி எல்லாமே குழி போட்டு தான் வைக்கணும். ஒரு விரல் அளவுக்கு குழி போட்டு, ஏதாவது பாத்தி போட்டிருக்கேன். அந்த பாத்தியில ஒரு விரல் அளவு குழி போட்டு கொத்தரையும், வெண்டைக்காய், முள்ளங்கி, இதுக்கப்புறம் கேரட், இது எல்லாமே நம்ம குழி போட்டு தான் விதைக்கணும். கத்திரிக்காய் இது எல்லாமே நாற்று விட்டுருக்கேன். அது நாற்று முளைஞ்சதுக்கு அப்புறம் அதை பிடுங்கி நடுவேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வேலியோரம் தான் நான் கொடிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். வேலியோரம் போட்டால் நம்ம வேலி மேலே அழகாக ஏற்றி விட்டுடலாம். நல்லா காய்க்கும். இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஆடிப்பட்ட விதைகள் வீடியோ போட்டேன். அடுத்த வீடியோவில் எப்படி முளைச்சிருக்கு, என்னென்ன விளைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.